ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த காயை வச்சு ஒரு சம்மந்தி அரைக்க போகிறோம் கேரளா ஸ்டைலில். இந்த காய்க்கு பேர் சிலிம்பிக்காய், இருமன் புடின்னு சொல்லுவாங்க. இப்போ இது 2 எடுத்துருக்குறோம். இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள்: சின்ன வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய், 2 பச்சை மிளகாய். நம்ம கலருக்காக இது காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோம். இதை நம்ம தண்ணியும் ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் இதுலேயே தண்ணி இருக்கும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வரலாம் பாருங்கள். காய் போடுறேன், வெங்காயம், இஞ்சி. நீங்கள் காய் கொஞ்சம் கூடுதல் எடுத்தால் கூட கொஞ்சம் வெங்காயம், தேங்காய் எல்லாம் கூட சேர்த்துக்கணும். நான் 2 எடுத்துருக்கனால இப்போ இவ்வளோ தான் போடுறேன். காந்தாரி மிளகாய், பச்சை மிளகாய், தேங்காய், பாருங்கள். நம்ம இதை கலருக்காண்டி காஷ்மீரி மிளகாய் பொடின்னு சொல்லுவாங்க. அது லைட்டாக உரப்பு இருக்கும். இப்போ நம்ம அதை கலந்துக்கிறோம். சரி, இதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கிறோம். தண்ணியும் ஊற்றக்கூடாது, நைஸாகவும் அரைக்கக்கூடாது, பருபருன்னு இருக்கணும். இப்போ இன்னொரு சுற்று போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறோம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோங்க. பாருங்கள், தண்ணியே ஊற்றலை, காயில் இருக்க தண்ணியே இப்படி ஆயிடும். நைஸாக அரைக்கக்கூடாது, இப்படியே எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நல்லாயிருக்கும். கிடச்சிச்சின்னா சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு.